இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரசவாதி அர்ஜுன் தாஸோட ஆக்டிங்ல தானியா ரவிச்சந்திரன் அவங்களுமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்க மகாமுனி மௌனகுரு போன்ற படங்களை டைரக்ட் பண்ண சாந்தகுமார் டைரக்டர்ல இருந்து வெளியான ரசவாதி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஓடிடியா ஆஹா தமிழ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்க படம் ஆரம்பிச்சப்பே நிறைய பிலாசாபிக்கலா நிறைய விஷயங்கள் பேச போறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இருந்தே தெரிஞ்சிச்சு. அவர் ரசவாதி அப்படிங்கிறது எதுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவரு மருந்து தயாரிக்கிறவருப்பா, அதனால அந்த பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இருக்க. இந்த ரசவாதி அப்படிங்கிற படம் 2.5 மணி நேரமா இருந்தாலும் ரொம்ப லேகா இருக்கிற மாதிரியே இருக்குதேப்பா, ஏன் அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. நிறைய தேவையில்லாத ஷார்ட்ஸா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்ப ரீசெண்டா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் நல்லா இல்லை, அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பிலாசாபிக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. லவ் போர்ஷன்ஸ் அதுவுமே நல்லா இருக்கு. வில்லனா பண்ணியிருக்காருல, அவரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலுமே லேக் இருந்துகிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எதனால அப்படிங்கிறது புரியவே மாட்டேங்குது. அதான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிடணும் அப்படிங்கறதுனால ஃபோர்ஸ் பண்ணி வச்சனாலே இருக்கும். ஸோ 2 கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு அப்பட்டமா தெரியுது. ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, கேமரா இருக்கா. இன்னொரு சில போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே சுமாரா இருக்கு. 2 கேமராமேன் ஒர்க் பண்ணா இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு புரியுது. மியூசிக்கா டியூன்ஸா நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோரா நல்லா இருக்குது. ஆனா நம்ம மியூசிக் பண்ற படங்கள்ல எல்லாம் டியூனா நல்லா இருக்கும், பேக்ரவுண்டா நல்லா இருக்கும். ஆனா மிக்சிங்கா கொஞ்சம் இந்த மாதிரி குறகுறன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படிங்கிறது புரியவே மாட்டேங்குது. மொத்தத்துல நான் ஒரு பிலாசபி சொல்றேன், அந்த படத்தை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லேகா இருக்கு. 2.5 மணி நேரம் படம் அப்படின்னாலுமே 3 மணி நேரம் படம் கூட அசால்ட்டா இப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனா 2.5 மணி நேரம்னாலும் ரொம்ப லேகா இருக்குப்பா, இதெல்லாம் தேவையில்லாம இருக்கு, வாண்டடா நைட் ஷாட்ஸ்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன? படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன? படம் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.